நாட்டுக்கோழி நல்லாம்பட்டி வறுவல் இன்னைக்கு எப்படிங்கிறது நம்ம செஞ்சு பார்க்க போறோம். வெல்கம் டு நித்தாரா கிச்சன். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பொன்னம்மாள்ஸ் டெலிஷியஸ் ரெஸ்டாரண்ட். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல காலப்பட்டி ஏரியால இருக்கு. இவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இவங்க லைவாவே நாட்டுக்கோழி, முயல், காடை, வாத்து இது எல்லாமே வளர்க்குறாங்க. நீங்க இங்க வந்து உங்களுக்கு எது வேணும்னு செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை ஃப்ரெஷ்ஷா சமைச்சு கொடுக்குறாங்க. நீங்க போன்ல ஆர்டர் பண்ணாலும் அதை உங்களுக்காக அவங்க சமைச்சு ரெடியா வச்சிருக்காங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாட்டுக்கோழி நல்லாம்பட்டி வறுவல் பண்ணி காமிக்க போறாங்க. வாங்க பார்ப்போம். வணக்கம், நான் கேகே மாஸ்டர். பொன்னம்மாள்ஸ் டெலிஷியஸ் மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் காலப்பட்டி. இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி நல்லாம்பட்டி வறுவல் இன்னைக்கு எப்படிங்கிறது நம்ம செஞ்சு பார்க்க போறோம். நாட்டுக்கோழி நல்லாம்பட்டி வறுவல் நம்ம பண்ண போறோம். தேவையான செய்முறைகள் பொருள் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். பாருங்கள், அதாவது 1 கிலோ செய்ய போகிறோம். 1 கிலோ அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றியாச்சு. இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. 400 கிராம் எடுத்து வைக்க சின்ன வெங்காயம் இப்போ நம்ம சின்ன வெங்காயம் போட போகிறோம். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அப்படி கொஞ்சம் பொன்முறையில் வதக்கின பிறகு சின்ன வெங்காயம் வதங்கிருச்சு. கருவேப்பிலையை போட போகிறோம். கருவேப்பிலை போட போகிறோம். அதுக்கு அடுத்து தக்காளி போட போகிறோம். போட்டு ஒரு கிண்டு விடுறோம். அப்படியே கிண்டிட்டு நல்லா வதங்கிருச்சு. 1 கிலோ நல்லாம்பட்டி வச்சுக்கிறதுக்கு நம்ம கறி எடுத்து வச்சுருக்கிறோம். 1 கிலோ நல்லாம்பட்டி வறுவல் செய்யறதுக்காண்டி கழுவி வச்சுக்க போட்டுட்ருக்கோம். போட்டு அப்படியே ஒரு கிண்டுறோம். அதுக்கடுத்து என்ன போடுறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இஞ்சி வந்து 70 கிராம் இஞ்சி சேர்த்துருக்கோம். 120 கிராம் வந்து 120 கிராம் வந்து பூண்டு சேர்த்துருக்கோம். மொத்தத்தில் 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ அதை நம்ம கலந்து சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். போட்டு நல்லா ஒரு கிண்டு நல்லா வதக்கியாச்சு. அந்த பச்சை வாசமும் போயிடுச்சு. அதுக்கு அடுத்து வந்து கிள்ளி வச்ச வரமிளகா போட்டுக்க போகிறோம். வரமிளகா தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். 1 கிலோவுக்கு ஒரு 20 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கோம். நம்ம அதை நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போ ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது, அதுக்காண்டி ஒரு அளவுக்கு நம்ம கிள்ளி வச்சுருக்கிறோம். அதை போட்டுக்க போகிறோம். இப்போ போட்டு அதே கிண்டிக்க போகிறோம். ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கோம். காரம் கம்மியாக இருக்காண்டி தான் கம்மியாக போடுறோம். போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு கிண்டிக்கிட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போடுறோம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறோம். அதுக்கு பிறகு கிண்டிட்டு நல்ல கலரெல்லாம் நல்லா அழகா இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நம்ம 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்க போறோம். 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்க போறோம். 1 லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு. இதுல நம்ம வேக போட்டு
நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம இறக்க போகிறோம். நல்லா ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. ஆமாம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதேனப்போ நம்ம இறக்கிடலாம். நம்ம ரெடி பண்ணால் நல்லாம்பட்டி வறுவல் நாட்டுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு. இது என்னன்னா, நம்ம வந்து இப்போ இறக்குன பிறகு நம்ம தனியாக தாலி போட போகிறோம். தனியாக தாலி போட்டு இது மேலே வந்து நம்ம தாலி போட்டு வைக்க போகிறோம். அதுதான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதான் இப்போ நம்ம இறக்கிடலாம். இறக்குன பிறகு என்னென்ன தாலி போகிறோங்கிறத நம்ம பார்த்துக்குருவோம். இப்போ நல்லாம்பட்டி வறுவலுக்கு நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு உண்டான அளவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஜீரகம் 1 டீஸ்பூனு, கருவேப்பிலை ஒரு 5-6 பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். வெள்ளை பூண்டு நம்ம கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். வரமிளகா கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு 2-3 நம்ம கீறி வச்சுருக்கிறோம். கடைசியாக இந்த மல்லித்தலை போட்டுக்கிறோம். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். அதாவது நல்லாம்பட்டி வறுவல்னாலே நல்லெண்ணெய் தான் ரொம்ப மெயின் முக்கியம். இது வந்து நம்ம கடையில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுறது. இப்போ ஒரு 50 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் காஞ்ச பிறகு இப்போ நம்ம ஜீரகத்தை போட போகிறோம். நல்லா காய்ச்சி ஆயில், கருவேப்பிலை போட போகிறோம் தேவையான அளவு, கார்லிக் பூண்டு போட போகிறோம், கிள்ளி வச்ச வரமிளகா கொட்டிக்க போகிறோம். இப்போ ஒரு கிண்டுறோம். இவ்வளவுதான். இதை நம்ம அப்படியே தாளிச்சு நம்ம செஞ்சு வச்ச நாட்டுக்கோழியில தாளிச்சு வச்சா பூண்டு, வரமிளகா, ஜீரகம் எல்லாத்தையும் நம்ம இதில் போட்ட போகிறோம். இப்போ தாளிச்சு ஊற்றியாச்சு. அதுக்கு பிறகு இந்த மல்லித்தலையை அப்படியே போட்டுக்கிறோம். நாட்டுக்கோழி நல்லாம்பட்டி வறுவல் ரெடி ஆச்சு. வணக்கம், நான் உங்களுக்கு கேகே மாஸ்டர். பொன்னம்மாள்ஸ் டெலிசியஸ் ரெஸ்டாரண்ட் மல்டிகுஷன் ஸ்டாண்டு நேராக ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக காலப்பட்டி மெயின் ரோடு. காலப்பட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி குறும்பலம் மெயின் ரோட்டில் வந்தோம்னா SVP டெக் பார்க் இருக்குது. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் டெலிசியஸ் மல்டிகுஷன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு 10 வருஷமாக நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், மாஸ்டராக இருக்கிறேன். கடை வந்து கரெக்டாக 11 நைட்டு 11 டைமிங்கு. நம்ம கடைக்கு வர்ற கஸ்டமர் வந்து நாட்டுக்கோழி விரும்புவாங்க. நாட்டுக்கோழி வந்து டேரெக்டாக அவங்களே வந்து பார்த்து நம்ம லைவாக செஞ்சு கொடுக்குறோம். கஸ்டமர்லாம் ஃபோன் மூலமாக ஆர்டர் பண்ணுவாங்க. டேரெக்டாக வந்து எங்களை பார்த்து இது வேணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிடிச்சி கொடுத்து கரெக்டாக பண்ணி அதை நாங்கள் நாட்டுக்கோழியெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். நாட்டுக்கோழி மட்டும் இல்லாமல் முயல் இருக்குது, வாத்து இருக்குது, காடை இருக்குது, கவுதாரி இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து நம்ம லைவாக செஞ்சு கொடுக்குறோம். கஸ்டமர் வந்து பார்க்குறாங்க, லைவாக கேட்குறோம், லைவாக நம்ம செஞ்சு கொடுக்குறோம். பர்த்டே வந்தாலும் சரி, இல்லை வேறு ஃபங்க்ஷனும் சரி, இல்லை என்ன வந்தாலும் நல்லா சிறந்த முறையில் நல்லா அழகாக இங்கே எல்லாம் கொண்டாடலாம். நீங்கள் அதே மாதிரி வந்து உங்களுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனாக வேறு ஃபங்க்ஷனும் சரி, நீங்கள் என்ன ஆர்டர்னாலும் ஃபுட்பேக் நீங்கள் கொடுக்கலாம். நாங்கள் சிறந்த முறையில் செஞ்சு தரோம். நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்து நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.